வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. நேற்று வந்து 63 மயிலை கபாலீஸ்வரர் கோயிலில் சிறப்பாக இருந்ததுங்க. ஒரு விவசாயி வந்து ஒரு லோடு கணக்கில் அப்படியே ஒரு குட்டி யானையில் அவ்வளோ சின்ன சின்ன தர்பூசா ரவுண்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குமே ரெட்டிஷ், அந்த மாதிரியான தர்பூசுங்க, காஸ்ட்லியான தர்பூசு. அவ்வளோ லோடு கணக்கில் இருந்து இறக்கிட்டு எவ்வளோ ஒன்றம்லாம் வெட்டி 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 4-5 பேர் நின்றுக்கிட்டு வெட்டி வெட்டி தராங்க. எவ்வளோ ஒன்றாலும் எடுத்துகிட்டு போங்கம்மா அப்படின்ட்டு. அப்புறம் வந்து ராமகிருஷ்ண மடம், அங்கே வந்து மோர் வந்து நிறைய அப்படியே அண்டா அண்டாவாக கலக்கி வச்சுட்டு வாட்டர் கேனில் கூட ஊற்றிட்டு போங்கம்மா அப்படின்ட்டாங்க. நல்லா திக்காக இருந்தது மோர், ரொம்ப சூப்பரு. சாப்பிட சாப்பிட்றதுக்கு வயிறே இல்லைங்க எங்களுக்கு. அந்த மாதிரி அங்கங்கே ஆட்டோ ஸ்டாண்டுங்க, கடைங்க, குட்டி குட்டி கடைங்க, ஒரு பெட்டி கடையாக இருந்தால் கூடங்க அவங்களால முடிஞ்சது மோர், இது மிக்சரு மக்களுக்கு என்னென்ன கொடுக்க முடியுமோ கொடுத்தாங்க. ஆனால் ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் சொல்லணும்னு ஆசைங்க. அந்த மகாஸ் பியூட்டி பார்லர்னு ஒரு கடை, ஒரு பார்லர் கடை இருக்குது. அங்கே வந்து எதிரில் அந்த குப்பையை போட்டுறாங்களாம். அந்த தொன்னையில் சாப்பிட்டு மக்கள் வந்து குப்பையை போட்டுறாங்களாம். அதுக்காக அங்கே யாரும் நிற்காதீங்க, போங்க போங்க அப்படின்னு விரட்டி விட்டாங்க. அது மட்டும் தான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. மற்ற எல்லா கடைகளுமே அவங்களால முடிஞ்சதுங்க. ஒரு நாளைக்கு ஒரு பெட்டி கடை வச்சு ஒரு 200-300 சம்பாதிக்கிறவங்க கூட இன்றைக்கி நேற்று வந்து கபாலீஸ்வரருக்காக அப்படி ஒரு ஆசையாக மக்களுக்கு அவங்களால என்னென்ன முடியுமோ, சாக்லேட்டு, பிஸ்கெட்டு, மிச்சரு, மோர், அதாவது எங்களால் வாங்கி சாப்பிட தாங்க முடியல. அந்த மாதிரியான அன்னதானம் வழங்கப்பட்டது நேற்று. மயிலை கபாலீஸ்வரர் எல்லாருக்கும் அந்த மாதிரி கடைகளில் எல்லாருக்கும் மக்களுக்கு சேவை செஞ்ச